ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் லன்ச்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதில் எதுக்கு இந்த வெங்காயத்தையும் இந்த கத்தியும் காமிச்சிருக்கேன்னா, இந்த கத்தி வாங்கி ஒரு 8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபேவரட் எனக்கு இந்த கத்தி. அவ்வளோ ஒரு ஸ்பீடாக கட் பண்ண முடியும். அது என்னமோ இந்த கத்தியில் தான் எனக்கு அந்த ஸ்பீடே வரும். அதனால் இந்த வீடியோவில் நான் அதில் காமிச்சிருக்கேன். எவ்வளோ மெலிசு நம்மளால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணலாம். என்னோடய ஃபேவரட்டான கத்தி இது. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து கடைக்கு இன்றைக்கி போகலை, ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு வீட்டில் தான் போயிருந்தாங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எப்படியும் இன்றைக்கி சண்டேனால பிரியாணி தான் இருக்குன்ட்டு அரிசியை மட்டும் ஊற வச்சுருந்தேன். உள்ள ரூமில் வந்து பசங்கள்கிட்ட கிரேப்ஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணி கொடுத்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்போ இந்த மசாலா போட்டு எடுத்து போடுவாங்கன்னு தெரியல. மசாலா கிரேப்ஸ் சாப்பிட்றேன்னு எல்லாம் ஒரே காரத்தை சாப்பிட்டு அடிக்கடி தண்ணி கேட்டாங்க. அப்போ டவுட்டாக போய் பார்த்தா எல்லோரும் இந்த மசாலா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மசாலா மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிரியாணி செய்கிறதா பிளான். ஆனால் பீஸ் வந்து ரொம்ப குட்டி பீஸ் இருக்கிறதுனால கிரேவியாக பண்ணிடலாம். ரைஸ் வேணால் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி. அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக புதினா சட்னி. இப்போ வந்து என்னென்ன செஞ்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ் தாளிச்சாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமையல் செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் எனக்கு பசிக்கும், யாருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸோ அப்படி இல்லை, ஃப்ரூட்ஸுமே இல்லைன்னா ஒரு கப் பாலாச்சும் நான் எடுத்துப்பேன். எப்படியோ நம்ம சமைக்கும் போது டயர்டாகும். அதனால் கொஞ்சம் நம்ம எதாவது சாப்பிட்டே சமைச்சோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்க்கு கொஞ்சம் மசாலா, காரம், உப்புலாம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். நம்ம வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக காரமே செட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் தனியாக ஏற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், சரி நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்ச அரிசியில் 1க்கு 1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் நிறைய தடவை வந்து பிரியாணி மெத்தட் போட்டிருக்கேன் தான். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். பிரியாணிலேயே ஏகப்பட்ட வெரைட்டி, எறா, சிக்கன், மட்டன் அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன். அதனால் இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரி போடுறோம் அப்படின்றதுக்காக. அரிசி போட்டு மேலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பக்கம் நான் சிக்கன் கிரேவிக்குமே செஞ்சுட்டு இருந்தேன். அதுவுமே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, மசாலாலாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா வந்து புதினா சட்னியுமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதோட ஃபுல் வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸு, அதுக்கப்புறமா நெய் சோறு, அதுக்கெலாம் வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் இது. நம்ம வந்து தம்மை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சாப்பாடு இந்த மாதிரி தான் சூப்பராக உதிரியாக வந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா வதக்கும் போது சேர்த்துக்கலாம். வதக்கும் போது சேர்த்தா அவ்வளோ உங்களுக்கு அரோமா தெரியாது. லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு. அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும், இல்லைனா நம்மளால் சாப்பிட முடியாது. நிறைய அம்மாக்களும் இப்படி தான் இருப்பீங்க கண்டிப்பாக. பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டா தான் நம்ம உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட முடியும், இல்லை நம்மளுக்கு சாப்பிடவே மனசு இருக்காது. பசங்களுக்குலாம் ஊட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சண்டே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதையும், என்ன லன்ச் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியில் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து காட்டான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்திருக்கு. அது எபிசோடு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. யார் பார்த்து முடிச்சிட்டிங்களோ அதுவும் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.